தனி ஒருவன் படத்துல சித்தார்த் அபிமன்யு ஒரு பயங்கர பவர்ஃபுல் பர்சனா இருப்பாரு. அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு அவரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே லா 26ல கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம லா 26 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்னாலே மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு திங். பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிறவங்க எந்த மிஸ்டேக்ஸுமே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் வெளியில தெரியாது. ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்: அப்பாலஜி அண்ட் எக்ஸ்கியூசஸ். நீங்க ஒரு டைமுக்கு போகணும் ஒரு மீட்டிங்க்கு, ஆனா நீங்க டைமுக்கு போகல, நீங்க அங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் உங்க எக்ஸ்கியூஸ நம்புறதுக்கு ரெடியாவே இல்ல. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டைம்ல இருக்கணும். எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் ஈவன் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அதனால எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது யூஸே இல்ல. அடுத்தது அப்பாலஜி. நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கு சாரி அப்படின்னு சொல்றீங்கன்னா மத்தவங்க உங்களை எப்படி பாப்பாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருப்பீங்க போல இருக்கு, உங்களோட காம்பிடன்ஸ் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்ட்டு நீங்க ஒரு அப்பாலஜி சொல்றது மூலமா உங்களை பின்னாடி இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸும் அவங்க கண்ணுக்கு நீங்க சொல்லனாலும் தெரிய வரும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு எனக்கு தெரியல. இந்த பழைய காலத்துல அரசர்கள் எல்லாம் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா சில மக்கள் இந்த அரசர்கள் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோபகேண்டா பண்ணி அரசுக்கு எதிரா ஒரு கூட்டத்தை உருவாக்குவாங்களாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்களாம். சோ கேம்ஸ் அப்படிங்கிறப்ப மக்களோட எல்லாரோட போக்கஸ் அட்டென்ஷனும் அந்த கேம்ஸ் மேல போயிடும். இந்த அரசர்கள் பண்ற தப்பு வெளியில வராது. இதே தாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணணும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா மக்களோட அட்டென்ஷன் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை யோசிச்சு மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஆனா அது உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. தனி ஒருவன் படத்துல சித்தார்த் அபிமன்யுவோட அப்பா தான் இந்த படத்துல பலியாடு. சித்தார்த் அபிமன்யு சொல்வாரு, பெருமாள் சுவாமிக்கு போன் பண்ணி அவரு காலை ரொம்ப விட்டுட்டாரு, இப்ப நம்ம அவரை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் புதக்குழியில நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு, சோ முடிச்சிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் அபிமன்யு பெருமாள் சுவாமிக்கு சொல்வாரு. இதுதாங்க ஸ்கேப் கோட், பலியாடு. நம்ம இந்த சாமியார்லாம் இருக்காங்க இல்லையா, மக்கள் போயிட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சாமியார் கிட்ட சொல்லுவாங்க. அந்த சாமியார் அந்த எல்லா தப்பையும் அந்த ஆட்டு மேல கொடுத்து இந்த ஆடை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலமா உங்க தப்பெல்லாம் முடிஞ்சிரும், நீங்க நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா மாறிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஸ்கேப் கோட் பலியாடு ஒண்ணுமே தெரியாது, நம்மளா எல்லா தப்பையும் அதுக்கு கொடுத்து அதோட தலையும் வெட்டி அதை சாவடிச்சிரும். சோ பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே ஒரு பலியாடை வச்சிருப்பாங்க. இந்த பலியாடை சூஸ் பண்றது அதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப வீக்கான பலியாடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீக்கான பலியாடுக்கு ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட் வந்துச்சுன்னா, என்னடா இது இவ்ளோ ஒரு வீக்கான பர்சனுக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட டார்கெட் போக்கஸ் எல்லாமே உங்க பேர்ல வந்துடும். அதனால நீங்க சூஸ் பண்ற பலியாடு கொஞ்சம் தப்பு பண்ணவரா மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறவரா கண்ணுக்கு தெரியணும். எதுக்கு அப்படின்னா மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறப்ப, ஆமா இவன் இந்த தப்பு பண்ணிருக்கான், இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவன் தகுதியானவன் தான் அப்படின்னு மத்தவங்க நினைக்கணும். அப்பதான் மக்களோட அட்டென்ஷன் உங்க பேர்ல வராது. அடுத்தது, சித்தார்த் அபிமன்யு 3 பினாமி வச்சிருப்பாரு. அந்த 3 பினாமி மூலமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா இது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சயின்டிஸ்ட், அறிவியல் மேதை, அறிவாளி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் அவர் பண்ற தப்புக்கள் வெளியில தெரியாம பினாமி மூலமா தப்பு பண்றாரு. பவர்ல இருக்கிறவங்க யாருமே அவங்களோட கைய அழுக்கப்படுத்திக்க மாட்டாங்க. வேற ஒருத்தர் மூலமா தான் தன்னோட எல்லா வேலைகளும் செய்வாங்க. இன்னும் ரியலிஸ்டிக்கான லைஃப்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கணும்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதை தக்க வைக்கிறதுக்கு சில நேரங்கள்ல தப்பான விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த எந்த தப்பான விஷயமும் நீங்க பண்ற மாதிரி இருக்க கூடாது, வேற யாரோ பண்ற மாதிரி இருக்கணும். தனி ஒருவன் படத்துல அந்த விக்கி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த விக்கி தான் பெருமாள் சாமியோட தம்பி. எல்லா தப்பையும் பண்றது, கொலை பண்றது எல்லாத்தையும் விக்கி பண்ணுவாரு. சித்தார்த் அபிமன்யு பண்ண மாட்டாரு. அவரு ஆர்டர் மட்டும் தான் கொடுப்பாரு. எதுக்கு? அவரோட கை கிளீனா இருக்கும். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா விக்கியை அழகா சாவடிச்சுட்டு இவரு நான் எதுவும் பண்ணலன்னு அழகா சமாளிச்சிடலாம்.
எல்லா படத்துலயும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த புக்கை படிச்சது மூலமா தான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் இட் வித் தி பீப்பிள் whom you care the most. With this இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங். நான் அடுத்த வீடியோ Law 27 படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டேக் கேர் அண்ட் பை.